குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் இன்று சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காளி உள்ளிட்ட வேடமணிந்த பக்தர்கள் அக்னி சட்டிகளை கடற்கரையில் இறக்கி வேடங்களை கலைத்து வருகின்றனர். கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முரளிகணேஷ், இதனுடைய சிறப்பு என்ன? தேவா, இந்தியாவில் நடைபெறக்கூடிய தசரா திருவிழாக்கள்ல மைசூருக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்றது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா. இந்த தசரா திருவிழாவின் சிகர நாளான இன்று நள்ளிரவு 12 மணிக்கு குலசேகரப்பட்டினம் கோவில் கடற்கரையில மகிஷாசுர சம்ஹாரமானது நடக்க இருக்கிறது. இதனை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குலசேகரப்பட்டினத்தை நோக்கி குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பு, பக்தர்கள் கடவுள் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து ஆடி பாடி வசூல் செய்து அந்த காணிக்கையை கோவிலில் செலுத்துவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. இப்படி கடந்த 4 நாட்களாக காளி உள்ளிட்ட கடவுள் வேடங்கள் மற்ற சில வேடங்கள் அணிந்த பக்தர்கள் தங்களது சொந்த ஊர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள் முழுவதும் ஆடி பாடி காணிக்கை வசூல் செய்தனர். இன்று காணிக்கை வசூல் செய்த காணிக்கைகளை கோவிலில் அம்மனின் முன்பு செலுத்திவிட்டு கோவில் கடற்கரைக்கு சென்று கடற்கரையில் கால் நினைத்து தலையில் தண்ணீர் தெளித்து தாங்கள் அணிந்திருந்த வேடத்தை களைகின்றனர். முன்னதாக தாங்கள் கொண்டு வந்திருந்த அக்னி சட்டியை கோவில் கடற்கரையில இறக்கி வைக்காங்க. தொடர்ந்து கடல்ல கால் நினைச்சு தலையில தண்ணீர் தெளிச்சு தாங்கள் காளி வேடம் அணிஞ்சிருக்கிறவங்க உதாரணமா 2 கைகள் அணிஞ்சிருப்பாங்க. 10 கை இருக்கிற மாதிரி 2 பக்கம் அந்த கைகளை களைஞ்சி தலை முடிகளை களைஞ்சி தற்போது சூரசம்ஹாரத்துக்கான கடற்கரையில இடம் பிடித்து அமர தொடங்கி இருக்கிறாங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.